ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நமக்கு எல்லாத்துக்கும் பிடித்தமான சுலபமாக செய்யக்கூடிய காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கங்க. அப்புறம் சில்லி பவுடரு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், few drops of lemon juice. அதுக்கப்புறம் நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு அது வேண்டானா நீங்கள் இந்த ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா ஒரு கெட்டி மாவை பதத்துக்கு பிணைஞ்சிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக வேண்டாம், இந்த அளவுக்கு வந்துட்டு கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. காலிஃப்ளவர் போட்டு கொஞ்சம் நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வந்து இது ஊற விட போகிறோம். காலிஃப்ளவர் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஒரு சுடு தண்ணி வச்சு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இது கூட இழுத்து கலந்துடலாம். நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுருங்க. எல்லா சைட்ஸும் காலிஃப்ளவரில் வந்து அந்த மாவு கவர் ஆகுறப்பெல்லாம் பெரட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி காலிஃப்ளவரை வந்து நம்ம அந்த கலவையோட நல்லா கலந்து வச்சிட்டோம். ரொம்ப தண்ணியாக இருந்தால் நம்ம காலிஃப்ளவர் கூட அந்த இது ஒட்டாது மாவு, அதனால் கொஞ்சம் கெட்டியாகவே கரைச்சிக்கோங்க. இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஊற விடுங்க. சைட் பை சைடு எண்ணெய் காய வச்சுக்கலாம். ஒரு பேனில் ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொரிச்சுக்கோங்க. சோம்பு போடும்போது நமக்கு நல்லா சில்லி வாசமாக கிடைக்கும். அப்புறமா நம்மளோட அந்த காலிஃப்ளவரையும் பொரிச்சு எடுத்துக்கலாம் போட்டு. பாருங்கள், இப்போ 2 சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், நமக்கு காலிஃப்ளவர் சில்லி வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.